ஆக்சலரேட்டர் நம்ம வாழ்க்கையில நம்ம போக நினைக்கிற இடத்துக்கு எப்படி வேகமா போறது, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தா எப்படி இருக்கும், எப்போ எங்க எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உரிய நேரத்தில் நம்ம அதை செஞ்சா எப்படி இருக்கும். நாம போற வேகத்தை விட கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அதே சமயத்தில் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம அந்த பயணத்தில் பயணிச்சா எப்படி இருக்கும். இதெல்லாம் நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் கிடைக்கும். ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை எப்படி சீக்கிரம் அடையிறது, அதுவும் ஒரு ஆக்சலரேட்டர் மூலமாக அதை எப்படி சென்றடைவது, இதைத்தான் நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு உங்க கூட பேச போறேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அன்னைக்கு பேசுவோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், இந்த 4 வகையான மார்க்கெட் கேப்லையும் ஒவ்வொரு சின்ன முதலீட்டாளரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க ஏதாவது வழிமுறை வச்சிருக்காங்களா? ஏன்னா இது 4த்துக்கும் நீங்க ஒரே முறையில நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க எண்ணங்களை நீங்க மாத்திக்கணும். நிறுவன மதிப்பு சார்ந்து உங்களுக்கு தகவல்கள் எந்த அளவுக்கு கிடைக்கின்றன, எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தவை, எப்படி அந்த தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வது, நிறுவனங்கள் கார்ப்பரேட் கவர்னன்ஸை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க, டிஸ்க்ளோஷர் அதாவது வெளிப்படுத்துதல், நிறுவனத்தை பற்றிய தகவல்களை நிறுவனமே சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு நடக்கிறது, நம்பக்கூடியது, எந்த அளவுக்கு நிறுவனங்களுடைய எதிர்கால வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய கைடன்ஸை உங்களால நம்ப முடியும். இந்த ஒவ்வொரு மார்க்கெட் கேப்லையும் எந்த அளவுக்கு கைடன்ஸ் கொடுக்கறாங்க, எந்த அளவுக்கு நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் பொதுவெளியில் இருக்கின்றன, இது எல்லாமே வேறுபடும். அப்படி வேறுபடக்கூடிய தகவல்களை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், முதலீட்டு முடிவுகள் எடுப்பதற்கு அந்த தகவல்கள் எப்படி உதவுகின்றன, அந்த தகவல்களை நீங்க எங்கேயாவது சேகரிச்சு ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த மேனேஜ்மெண்ட் நல்லவங்க, அதனால நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு லார்ஜ் கேப்ல பண்றதே ரிஸ்க். இதை கொண்டு போய் நீங்க மைக்ரோ கேப்ல கண்ண மூடிட்டு பண்ணீங்கன்னா பல தருணங்கள்ல தவறு வந்துவிடும். இந்த கம்பெனி வேகமா வளருது, அதனால நான் இந்த பங்குகளை வாங்குறேன், இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு ரொம்ப ஹாட் செக்டர், அதாவது எல்லாரும் விரட்டி வாங்கக்கூடிய டிஃபென்ஸ் அல்லது சோலார் அல்லது செமிகண்டக்டர் இதுல போறாங்க, அதனால இதை வாங்குறேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக கிட்டத்தட்ட குருட்டாம்போக்காக சிறிய நிறுவனங்களை வாங்கினாக்கா நாளைக்கு அந்த நிறுவனங்கள் சொன்னபடி செய்யல, கீழே விலை இறங்கி போச்சு, அந்த நிறுவனத்தை பத்தி எதிர்மறையான தகவல்கள் வருது, ரொம்ப மோசமான விஷயங்கள் அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம காதுக்கு வருதுனாக்கா அப்ப அந்த இடத்துல அந்த முதலீட்டு பார்வை திடீரென்று நொறுங்கி விடுகிறது. பொதுவாக இந்த மாதிரி விஷயம், நான் சொன்ன விஷயம் பெரிய நிறுவனங்கள்ல நடக்காது, லார்ஜ் கேப்ல இது நடக்காது, மிட் கேப்ல இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. பட் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வரும்போது இந்த கிரெடிபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்துடும். அப்ப இந்த 4 வகையான கம்பெனிஸையும் நீங்க ஒரே பதத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா அணுகணும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு லார்ஜ் கேப் வேண்டாம், எனக்கு அங்க அதிக ரிட்டர்ன் கிடைக்காது, நான் அந்த இடத்த விட்டு அப்படியே ஒதுக்கிடுறேன் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்கி நான் வெறும் மைக்ரோ கேப் மட்டும்தான் பண்ணுவேன் அல்லது வெறும் ஸ்மால் கேப் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த இடத்துல குமிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு எல்லோருக்குமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன இந்த பல காரணங்கள் ஒவ்வொரு இன்வெஸ்டரையும் பாதிக்கக்கூடியவை. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு டைம் கூட கிடையாது. சரி, நான் இதை தெரிஞ்சுக்க விரும்பல, ஆனா நான் ஒரு மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுக்குறேன், வெறும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் வாங்குவேன் அல்லது ஸ்மால் கேப் பிஎம்எஸ் மட்டும்தான் போடுவேன்னாக்கா அங்கே கூட
உங்க மொத்த போர்ட்போலியோ வெறும் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்தா அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், அந்த ஸ்பேஸினுடைய வாலட்டிலிட்டி உங்க லைஃபோட வாலட்டிலிட்டியா மாறிடும். அது உங்களால தாங்கிக்க முடியாது. இன்றைக்கு என்ன நடக்குதுனாக்கா, எல்லாருமே ஒரே விஷயத்த பண்ணும்போது ஒண்ணு நேரடியா அதே பங்குகள் எல்லாரும் வாங்குறாங்க, அல்லது இண்டெக்ஸ் மூலமா வாங்குறாங்க, அல்லது ஆக்டிவ் பிஎம்எஸ் மூலமாவோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவோ வாங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே 250 பங்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 250 பங்குகளுடைய நிறுவன மதிப்பு உயர்ந்து உச்சத்தில் இருக்கிறது. அதுல சில கம்பெனிஸுடைய பங்குகள் நான் சொன்ன இந்த எதிர்பார்ப்பை மீட் பண்ணாதனால சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சரிவுகள் தொடங்கும் போது மீண்டு வருவது என்பது 4-5 ஆண்டுகள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். உங்க போர்ட்ஃபோலியோல இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அல்லது உங்க மேனேஜர் சேர்த்துக்கிட்டா அவர் மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஒருத்தர் -20% காட்டும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் தப்பான கம்பெனிஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் போர்ட்ஃபோலியோ அதிகம் இழக்காமல் இருக்குனாக்கா ஓகே, இந்த போர்ட்ஃபோலியோ ஓரளவு ஓகே, ரொம்ப இது விழல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரூம் ஃபார் எரர் நம்ம சொல்லுவோம், மார்ஜின் ஃபார் எரர்னு சொல்லுவோம். தவறு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இந்த பணம் நம்ம லைஃப்ல 5 வருஷம் கழிச்சு பிள்ளைங்க படிப்புக்கு வரும், அல்லது ஒரு திருமணத்துக்கு வரும், அல்லது ஓய்வு காலத்துக்கு நம்ம செலவுக்கே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ரொம்ப டைம் பவுண்டா இருக்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பவுண்டா ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த முதலீட்டுல தோல்வியை கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், இந்த 4ஐயும் நம்ம அணுக வேண்டிய விதம் ரொம்ப நுட்பமானது. இப்ப லார்ஜ் கேப்பை பத்தி பேசுவோம். பெரிய நிறுவனங்கள்ல டிஸ்க்ளோஷர் நிறைய இருக்கும், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நிறைய கிடைக்கும். நிறுவனங்கள் நிறைய கான்ஃபரன்ஸ் கால் மூலமா ஒவ்வொரு காலாண்டுலயும் தங்களை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் அப்டேட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதம் முடிஞ்சப்புறம் அவங்களுடைய விற்பனை சார்ந்த தகவல்களை கொடுக்கறதும் வழக்கம். ஸோ இதையெல்லாம் நம்ம படிக்கும் போதும் அதை கன்சால்டேட் பண்ணி ஒரு ஒப்பீனியனா மாற்றும் போதும், அந்த ஒப்பீனியனை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணும் போதும், நிறுவன மதிப்பை ஒவ்வொரு மாதமும் காலாண்டும் நம்ம பார்த்து பிரைஸ் குறைய இந்த நிறுவன மதிப்பு சாதகமா இருக்கான்னு யோசிக்கும் போதும் நமக்கு நம்முடைய பர்செப்ஷன் மாறும். உதாரணத்துக்கு 2 வருஷம் முன்னாடி எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விற்று வெளியேற வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு தோன்றி கிராஜுவலா அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். இந்த ஃபால்ல நம்ம ஐடில அதிகம் பார்ட்டிசிபேட் பண்ணல, நம்ம கிட்ட இல்ல. அதிகம் இல்லாதனால நம்மளுடைய மொத்த போர்ட்போலியோ மார்க்கெட் விழுந்த அளவு விழாமல் பார்த்துக்கொள்ள நம்மால் முடிகிறது. இப்ப அடுத்தபடியாக விழுந்துருச்சு 14 PE இன்ஃபோசிஸ், டிசிஎஸும் கிட்டத்தட்ட அதே அளவு. இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் வரக்கூடிய தகவல்களை பார்க்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இந்த லார்ஜ் கேப் கம்பெனி இந்த மதிப்புல இருக்கலாமான்ற ஒரு கேள்வி நம்ம மைண்ட்ல வரணும். அப்ப எந்த மதிப்புல நம்ம வாங்கலாம்? மேபி சில பேருக்கு 12 PE வரணும்னு இருக்கலாம். அப்ப அந்த லார்ஜ் கேப் கம்பெனியை அணுக வேண்டிய வழிமுறையே வேறு. 100 PEல ஏசியன் பெயிண்ட்ஸை பார்க்க கூடாது. PE பாதி ஆயிடுச்சுனாக்கா நிறுவன வளர்ச்சி வேகமா அடுத்த 2-3 வருஷம் நடக்கும், கச்சா எண்ணெயோட விலை மறுபடியும் $60 வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல ஸ்டெபிலைஸ் ஆகும்னு தோணுனாக்கா, அப்போ இந்த நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகள்ல இந்த மாற்றங்களை தனக்கு சாதகமாக்கி கொண்டு மீண்டும் லாப வளர்ச்சியை வேகப்படுத்தும் நீங்க புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டாக்கா அப்போ அந்த நிறுவனத்துல எந்த நிறுவன மதிப்புல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு நிறுவன மதிப்பு வச்சுக்கிட்டு அது வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது டாடா ஸ்டீலுக்கும் பொருந்தும், டாடா மோட்டார்ஸுக்கும் பொருந்தும், ரிலையன்ஸுக்கும் பொருந்தும், பாரதிக்கும் பொருந்தும். ஃபியூச்சரை நம்ம கரெக்டா கணிக்க ஆரம்பிச்சிடும். லார்ஜ் கேப்ல அதை கணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய தகவல்கள் நமக்கு இருக்கு. அதிகம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 வகையான கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஒன்னு, அந்த கம்பெனிஸை பத்தி தகவல் பல பேருக்கு இருக்கு. ஸோ இட் இஸ் வெல் ரிசர்ச், சம்டைம்ஸ் ஓவர் ரிசர்ச். ஆனால் தவறுகளை தவிர்ப்பதற்கு இது போன்ற தகவல் வெளிப்படைத்தன்மை பெரிதும் உதவும். அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நமக்கு போதுமான அளவு முதலீடு இருக்கணும். அது வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்கிடக்கூடாது. எப்படி நம்முடைய உடலுக்கு புரோட்டீன் ரொம்ப அவசியமோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோக்கு லார்ஜ் கேப் ரொம்ப அவசியம். ஸோ அதை போதுமான அளவு நீங்க கொடுக்கணும்.
அதுதான் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது நமக்கு. அது வேணாம் ஒதுக்குறவன் என்ன பண்றான், அந்த ஸ்ட்ரென்த் இல்லாம ரொம்பவே ஒரு ஏற்ற இறக்கங்கள், ரொம்ப பிளக்சுவேஷன் கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுகர் மாதிரியான ஸ்மால் கேப்பையும் மைக்ரோ கேப்பையும் போட்டு நிரப்பிடுறான். அப்போ சுகர் மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹை கிடைக்கும், பட் அதுக்கப்புறம் அது நிறைய குளறுபடிகளை செய்ய ஆரம்பிச்சிடும் காலப்போக்கில். அதையே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும், சுகர் மட்டுமே சாப்பிட்டாக்க எக்ஸஸ்ல. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ என்ன ஆகும், டயபெட்டிக் ஆகிடும். ஸோ சடனாக அதோடைய வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போதான் தெரியும் நமக்கு ஏதோ பயங்கர சீரியஸ் சிக்கல் இருக்குன்னு. ஸோ இந்த 4 வகையான கேப்பை எப்படி பார்க்கணுங்கிறதுல நம்ம 3 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கடைசியாக 1 டிஸ்கஸ் பண்ண போறோம், அதுதான் மிட் கேப். ஸ்மால் கேப்பையும் மைக்ரோ கேப்பையும் நம்ம ஒரே இடத்துல ஒரு பதத்துல பார்த்தோம். லார்ஜ் கேப்பை தனியா பார்த்தோம், மிட் கேப்பை இப்போ தனியா பார்க்க போறோம். இந்தியாவில் மிட் கேப்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. நம்ம அது எண்ணிக்கை அளவுல 150 அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். நிறுவன மதிப்பின் அடிப்படையில் அது இருக்கணுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. நிறுவன மதிப்புல நீங்க மிட் கேப்பை டிஃபைன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் நிறைய மிட் கேப் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நிறுவன மதிப்புல லார்ஜ் கேப்பை டிஃபைன் பண்ணாலும் நிறைய லார்ஜ் கேப் கிடைக்கும். இன்னைக்கு 100 லார்ஜ் கேப் தான் இருக்கு, 150 மிட் கேப் தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஈஸியா நம்ம டபுள் படுத்தலாம், மேபி ஈவன் ட்ரிபிள் படுத்தலாம். அப்படி ட்ரிபிள் படுத்தும் போது என்ன ஆகும்னாக்கா, அல்லது டபுள் படுத்தும் போது என்ன ஆகுனாக்கா, சாய்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அதிகரிச்சிடும். அப்ப நம்ம பணத்தை ஒதுக்கக்கூடிய வழிமுறைகள் இன்னும் பெட்டர் ஆயிடும், இம்ப்ரூவ் ஆயிடும். நமக்கு சாய்ஸ் கிடைக்கும் போது நம்ம இன்னும் மெச்சூரா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு பல மிட் கேப் போர்ட்ஃபோலியோல வேறு வழி இல்லாமல் நிறைய கம்பெனிஸை ஓன் பண்றாங்க. இந்த வேறு வழி இல்லாமல் ஓன் பண்றதுங்கிறது ஒரு சிக்கல்ங்க. 150 கம்பெனில நம்ம 30 40 செலக்ட் பண்ணோம்னா, சில கம்பெனிஸை நம்ம வேற வழி இல்லாம எல்லாருமே வாங்கி வச்சிருப்பாங்க. அது மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் பிஎம்எஸ் இருந்தாலும். அப்போ அந்த நிறுவன மதிப்பு எப்பவுமே மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு 2-3 குவார்டர் அட்வர்ஸா இருந்ததுன்னா பிசினஸ்ல, அந்த நிறுவன மதிப்பை நியாயப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அது சரிந்து விடும். மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் நீங்க அதை பார்த்தீங்க, ஃபார்மாலையும் பார்க்க போறீங்க, எஃப்எம்சிஜிலையும் பார்த்தீங்க. ஸோ அந்த அட்வர்சிட்டி வரும்போது யாரோ ஒரு பெரிய முதலீட்டாளர் பெருசா வித்துட்டு போயிடுவான். இந்த கேஸ்ல மேபி எஃப்ஐஐஸ், மேபி சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் மாதம் தினமும் என்ஏவியை சேஸ் பண்றவங்க, மாதம் பர்ஃபார்மன்ஸை சேஸ் பண்றவங்க, டாப் குவார்டைல்ல வரணும்னு நினைக்கிறவங்க, எல்லா நேரத்திலையும் பணத்தை கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இது சரியா இல்லையா, இப்போ இது வித்துரும், அப்புறம் பார்த்துக்கோன்னு அடிச்சு வித்துருவாங்க. அப்போ அந்த ஸ்பேஸே ஸ்டெபிலிட்டியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. வேற நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அதிகமா இருந்தா இந்த கம்பெனியை அவங்க கட்டாயமா ஓன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் வெரைட்டியை போர்ட்போலியோல கொண்டு வந்து அந்த போர்ட்போலியோ இன்னும் ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. வேற இந்த 150க்குள்ளேயே எல்லாரும் கூட்டுப்புழுக்கள் மாதிரி புழங்கும் போது அந்த போர்ட்போலியோவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதலை அவங்க போர்ட்போலியோல வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் ஒரு நல்ல ஈக்விட்டி போர்ட்போலியோவை நேரடி பங்கு முதலீட்டில் நாம உருவாக்க முடியும். தேர் ஆர் நோ ஷார்ட்கட்ஸ். இதை இப்படித்தான் பண்ணி ஆகணும், இப்படி பண்ணாதான் நம்மளால இதுல நிலைச்சு நிக்க முடியும். நிலைச்சு நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும். திடீர் சரிவுகள், திடீர்னு வரக்கூடிய போர்ட்போலியோக்குள்ள நடக்கக்கூடிய புயல், இதெல்லாம் நம்மள சிதைச்சிடாது. இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டெபிலிட்டியை போர்ட்போலியோல எல்லா நேரத்திலையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்டெபிலிட்டியை வளர்க்கணும். போர்ட்போலியோ ஸ்டேபிளா இருந்தா அது வீக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. போர்ட்போலியோ இன்னைக்கு ஸ்டேபிளா இருந்தா கஷ்டமான நேரத்துல நாளைக்கு வளரும். இந்த ஸ்டெபிலிட்டி தான் நாளைய வளர்ச்சி. இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி வருதுன்னா, இந்த 4 வகையான பங்குகள், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், இந்த 4ஐயும் சரியாக பேலன்ஸ் பண்ணி போர்ட்போலியோல இடம் ஒதுக்கி நாம வழி நடத்துறதுனாலதான் நமக்கு இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது. இந்த ஸ்டெபிலிட்டி தான் நாளைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.